நமஸ்காரம் நண்பர்களே, கேம் விளையாடலாமா? இந்த கெட்டப்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன கான்செப்ட் பண்ண போகிறோன்னு. நம்ம இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக ஸ்குவிட் கேம்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே என்ன கேம்டா, என்ன கேம் தான் பாருங்க, ஒரு காம்படிட்டர் ஸ்குவிட் கேம் தான். ஸ்குவிட் கேமில் வந்து ஒரு பைத்தியம். ஸ்குவிட் கேம்லேயே 5 கேம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 5 கேமே இப்போ ப்ளே பண்ணி நம்ம பாய்ஸில் யார் ஜெயிக்கிறான்னு பாருங்கள். ஓகே, இந்த கேம் ஃபுல்லாக ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கு. இல்ல இது வந்து கெட்டப். இது பாருங்க, மணி ஐஸ்டோட கெட்டப். ஓகேவா பாய்ஸ்? மணி ஐஸ்டா? ஏய் இது ஸ்குவிட் கேம், சாரி ஸ்குவிட் கேம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேம் என்ன விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம். கம்முனு இருக்கடா, சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கேம் என்ன விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் கிரீன் லைட். ஆரம்பிக்கலாம். இப்போ ரூல்ஸ் என்னன்னா, அங்க ஸ்டார்ட் லைன், இங்க எண்ட் லைன். ஓகே, அங்கிருந்து ரெட் லைட் சொல்லும் போது யாருமே நகரக்கூடாது. கிரீன் லைட் சொல்லும் போது அங்கிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நவுந்து வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நம்பர் 333 எலிமினேட் ஆயிட்டாரு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கேம் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் கிளாஸ் இல்லை, கிளாஸுக்கு பதிலாக அட்டைப்பட்டி கேம் விளையாட போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆர்டர் சூஸ் பண்ண போகிறோம். ஆர்டர் எப்படி சூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம ஓஜி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை கூப்பிட்டு நம்பர் வைப்போம். நம்பரில் வந்து எல்லாரும் சூஸ் ஆவாங்க. மோர் ஸ்கோர் நம்பர் 5 டாப்பு 1 2 3 4 5. யாரை எலிமினேட் பண்ணலாம்? எலிமினேட் பண்ணிடலாமா? ஹரி இல்லை ஹரி இருக்கட்டும், ஹரியை வச்சு ஃபன் பண்ணலாம். அப்புறம் யார்? நிதிஷ் அவன் டஃப், ஃபிசிக்கலி அவன் கொஞ்சம் பில்ட்டு. அப்போ நிதிஷ்க்கு ஒன்று. ஓகேவா? சரி, யாருக்கு? நிதிஷ். சீட்டிங் பண்றாங்க. சீரியஸா கீழ இருந்து ஒன் டேப் பண்ணாங்க. ஓ போடா, திருப்பி பண்ணுங்க அப்ப பாப்போம். கீழ பாரு. ஆமா, ஏடா சும்மா தான பண்றீங்க. ஏய் ஓ அநியாயமா நில்லு. இது யாருக்கு? அந்த மஹி. இது யாருக்கு? அருண். இது ஸோ இதுக்கு வந்து 3 மினிட்ஸ் டைமு. 3 மினிட்ஸில் யாருமே கம்ப்ளீட் பண்ணலாம்னா எல்லாருமே லிமிட் ஆகிடுவாங்க. யாரெல்லாம் கடைசி பாக்ஸை தாண்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போவாங்க. ஏய் நீங்க வாங்கடா பின்னாடி. ஆமாண்டா, அவன் தான் தெரிஞ்சிச்சுல.
நீ ஒரு 10 வச்சிருக்கணும். நிதிஷ் வேற மாதிரி சீட்டிங் பண்ணி ஏமாத்துறோம். ஜெயிக்க வச்சிருக்கேன் நான். உன்னதான் சொல்றான் மானம் கட்டவனே. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ரவுண்டு தான் வந்து ஓஜியான ஸ்குவிட் கேம் ரவுண்டு. இப்போ வந்து நம்ம டல்கோனாக்கு பதிலாக இந்தியன் டல்கோனா ஸ்டைல் விளையாட போகிறோம். ஸோ இது எப்படின்னா மஸ்கிட்டோ காயில்ஸை வந்து பிரிக்கணும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இது ரொம்பவே கஷ்டம். எத்தனை பேர் இந்த கேமில் எலிமினேட் ஆகிறாங்க இப்போ பார்க்கலாம். இதுக்கான டைம் வந்து 1 minute. 1 minute-க்குள்ள அதை உடையாம பிரேக் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இன்கேஸ் உடஞ்சிருச்சுன்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. கேம் நம்பர் 3 ஸ்டார்ட்ஸ் நவ். கூட சேர்ந்து அப்புறம் அவுட் அவுட். அப்பாடா தேர்ட் கேம்ல வந்து இப்போ 2 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் 4th கேம். இது வரைக்கும் வந்து நம்ம தான் கேமை செட் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கேம்ல வந்து அவங்களே கேமை ஃபிக்ஸ் பண்ணி மற்றவங்களை எலிமினேட் பண்ண போறாங்க. எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த கேமு. ஸோ ஈச் இண்டிவிஜுவலுக்கு 5 கோலிஸ் கொடுத்துருவோம். அந்த கோலியை வந்து நம்ம டைமர் 5 நிமிஷம் டைமிங் இருக்கும். அந்த 5 நிமிஷத்துல அவங்க என்ன கேம் வச்சுப்பாங்களோ இல்லை சமரசம் பேசுவாங்களோ இல்லை அடிச்சுப்பாங்களோ தெரியாது. எண்ட் ஆஃப் த டைம்ல யாருக்கிட்ட அதிக கோலி இருக்கோ அவங்க தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கண்டிப்பாக 2 பேர் தான் குவாலிஃபை ஆக போறாங்க. கேட்டிருங்க டீம் டார்கெட்டே ஆடிடலாம். டப்பா ஒரு 4 டப்பா வச்சு த்ரோ பண்ண விழுந்துச்சுன்னா உங்க கோலி எனக்கு விழாதவங்களோட கோலி எடுத்துக்கலாம். ஓகே, விழுந்ததுன்னா அவங்கவுங்க கோலி அவங்களுக்கு, விழலைன்னா மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஆளுக்கு 10 மார்பிள் இருக்குது. இப்போ என்னன்னா பெட்டிங் பண்ண போகிறோம். ஒரு கையில் ஆட் ஆர் ஈவன் கவுண்ட் பேஸ் இல்லை எவ்வளோ மார்பிள் வேணுமோ அவ்வளோ கையில் வச்சுட்டு அவங்க வந்து கெஸ் பண்ணணும் ஆடா ஈவனான்னு. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்கன்னா என் கையில் இருக்கிற மொத்த மார்பிள் வந்து அவருக்கு போயிடும். தப்பாக கெஸ் பண்ணிட்டாருன்னா நான் என் கையில் இப்போ 4 மார்பிள் வச்சுருக்கேன்னா அவர் எனக்கு 4 மார்பிள் கொடுக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்போ என் டர்ன் முடிஞ்சோடனே அவர் கெஸ் பண்ணுறதுக்கு கை நீட்டுவார். அந்த மாதிரி ஓகேவா? 3 நிமிஷம். அது கணக்கு. சரி ஓகே, ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சவுண்ட் கேக்குதா? டிக்கு டிக்கு டிக்குனே ஆடு. அடுத்து அங்க ஒத்துலையோ? நாலு உங்களுக்கு கொடுக்கணுமா? ஓ மை காட். 2 minutes more. ஷிட். ஐயோ ஐயோ. இதுல இப்ப நான் போட்டேன்னா எல்லாமே ஆமா ஆமா ஆமா. நான் தோத்துறேன், அவ்வளவுதான். நீங்க போட்டீங்கன்னா நான் தோத்துறேன். ரொம்ப டென்ஷன் ஆகுது. டென்ஷன் பீக் ஆகுது எனக்கு. பவுன்ஸ் ஆகியும் போய் பாடக்கூடாது, டேரக்டா தான் இல்ல எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல.
இல்லையா அவ்வளவுதானா? மார்பிள் எனக்கு தானே போ. ஓகே ஓகே காட் இட். ஆமா இந்த ரவுண்டுக்கு அந்த மார்பிள் உங்களுக்கு தான். ஒரு மார்பிள் உங்களுக்கு. கரெக்ட். ஈவன் 1 minute more. ஆக்சுவலாக பிரச்சனை இவ்வளோ நேரம் போட்ட மார்பிள் எனக்கு வந்துருச்சு. மைகிட்ட 2 தான் இருக்கு. காசுக்கு வந்து இப்போ அதை வின் பண்ணணும். லாஸ்டா மை முடிஞ்சிச்சு. 30 seconds more. ஒரே நிமிஷம் இங்க பாடுறா இவன் பாடுறா. வாங்க வாங்க. டேய் அவன் கவுண்ட் பண்ணி பார்க்கறான்டா. ஆமா என்ன சொல்றா நீ டைம் போய். ஆடு 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 ஆடு. ஓ செம்மையாக பண்ண மாட்டீங்களா? அதிகமாக வச்சு வின் பண்ண முடியும். 15 seconds more. 15 யானோ 14 8 7 5 ஷிட். இப்போ நீங்க செகண்ட் நீட்டணும். செகண்ட் நீட்டுங்க. டைம் அப் டைம் அப். கீழே வந்து ஏமையா மாத்தி விட்டீங்க. டேய் இதுதான்டா கேமு. ஸோ வெல்கம் டு கடைசியா இந்த கிராண்ட் ஃபினாலிக்கு வந்து டோஸ் கேம்ல. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து 3 sets ஆஃப் கேம் ஆட போறாங்க. நம்ம ஃபைனல் 2 contestants, ஒன்று பாலாஜி அண்ட் நவீன். ஸோ இந்த 3 கேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பை வச்சு 10 தடவை சுற்றிட்டு அந்த டிசைனஸ்லேயே வந்து 3 sets ஆஃப் கேம்ஸை முடிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜகிள் பண்ண போகிறோம். 3 times ஜகிள் பண்ணோம். ஃபூட்டை வச்சு மட்டும் ஒரு கால் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். செகண்ட் கேம் வந்து கல்லாங்கா விளையாட போகிறோம். அடுத்து தேர்ட் கேம் வந்து 7 ஸ்டோன்ஸில் நம்ம விளையாடி பார்த்துருப்போம். கரெக்டாக வந்து அங்கே ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோனை இன்னொரு ஸ்டோனால் அடிக்கணும். யார் இந்த 3 கேம்ஸையும் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஸ்குவிட் கேமோட வின்னர். ஸோ இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கேம் கூட போகலாம். கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏய் தலை இன்னும் கீழே வரணும். பண்ணலாம். நவீன் முடிக்க போறான்டா. அப்படியே எங்கிட்ட காமி. இந்த கேமில் வந்து தூக்கி போட்டு 3 பிடிச்சா போதும். 5 போட்டால் கஷ்டமாக இருக்கும். ஸோ 3 பண்ணாலே ஓட் கொஞ்சம் வைடாவே வச்சுக்கோ. ஓட் ரொம்ப ஐட்டு தூக்கி எப்போ போடலாம். ஏய் தூக்கி போட்டு பிடிக்கணும்டா. Everyone wants Naveen to win. அவ்வளவுதான். டேய் சூப்பர்டா. டேய் நொண்டல முள்ளடா. ஏய் பர்த்டே பாய் ஜெயிச்சாரு. இதில் எடுத்துக்கூடா நவீன். பர்த்டே பாய் ஜெயிச்சிருக்காரு. பர்த்டே பாய் அவன் தான்டா ஹீரோ. ஆக்சுவலா ஹீரோ ஆயிட்டாரு. 456 அவன் தான்டா ஹீரோவே. 456 ரியல் கேம் ஸ்குவிட் கேம்ல வின்னர் மாதிரி நவீன் ஜெயிச்சிருக்கான். ஓகே
கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்குவிட் கேம் சீசன் 1 ஓட வின்னர் நவீன் கிரண். கை மட்டும் தான் வேற எதுவும் பரிசு கொடுக்க முடியாது. ரொம்பவே எக்ஸைட்டிங்கான கேம். ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டை விட கடைசி 5th ரவுண்டு தான் வந்து ரொம்ப மாசா போச்சு. ரொம்பவே அங்க வர வேர்த்து விறுவிறுக்க கேம் ஆடி ஜெயிச்சிருக்கான். பாலாஜி சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே டஃப். ஆனா அது எப்படின்னு தெரியல, அவ்வளவு நேரம் பண்ணாதவங்க 2 பேருமே அந்த செகண்ட் கேம் வந்து ஒரே டைம்ல முடிச்சாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் subscribe to gokul.3gp. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.